அளவில்லாத கிருபைகளுக்காக, அளவில்லாத மகிமைகளுக்காக, உமது அளவில்லாத ஆசீர்வாதங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. எங்கள் வாழ்வின் அஸ்திவாரம் நீங்கள் தான்ப்பா, எங்கள் வாழ்வின் அடித்தளம் நீங்கள் தான்ப்பா, எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா. தகப்பனே, உம்மை துதிப்பதில் தான் எவ்வளவு ஆனந்தம், உம்மை ஆராதிப்பதில் தான் எவ்வளவு பேரின்பம் அப்பா. புது மனிதனாய் இன்று எங்களை நீ சிருஷ்டித்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிற மாட்டவரே அப்பா. இப்பொழுதும் கூட எங்களோடு நீ பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பேசுகிற தெய்வமே, எங்களோடு நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் மத்தேயு 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். எல்லா வேதத்தை திருப்பிக்கோங்க. இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், இயேசு மறுபடியும் அவரோட டீச்சிங்கை கண்டினியூ பண்ணுறாரு. அதுதான் இப்போ நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். 2வது வசனம், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யங்கிறது எதுக்கு ஒப்பா இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் செய்வித்ததுக்கு ஒப்பா இருக்குது. ஒரு ராஜா தன்னுடைய மகனை அவனுக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது எப்படி ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து பார்த்து பண்ணுவாரோ, தன் மகனுக்கு பெண் இப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய வரும் சந்ததி, இப்பொழுது புதிதாக இணைக்கப்படுகிற ஒரு உறவு எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் நல்லவர்களா மோசமானவர்களா என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இன்னும் அவர்களுடைய உறவினர்கள் எப்படி, அவர்களுடைய குடும்பங்கள் எப்படி, அவர்களுடைய இருக்கும் வசிக்கும் இடம் எப்படி, அவர்களுடைய வாழ்க்கை சூழல்கள் எப்படி, அவர்களுடைய தொழில்கள் எப்படி, அவர்கள் நமக்கு கரெக்டாக இருப்பாங்களா, நம்ம மகனுக்கு குமாரனுக்கு கரெக்டாக இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா, இப்படி என்று பலவிதமான ஆராய்ச்சிகளை ஒரு மனிதன் தன்னுடைய குமாரனுக்கு திருமணம் செய்யும் பொழுது பலவிதமான நடவடிக்கைகளை அவர் எடுப்பார். ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் இவ்வளவு நடவடிக்கைகளையும் எடுப்பார். இப்பொழுது இந்த பரலோக ராஜ்யம் ஒரு ராஜாவுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ ஒரு ராஜா ஒரு கல்யாணம் பண்ணுனா அவர் எப்படி இந்த சூழ்நிலைகளை கடந்து வருவார், எவ்வளவு விஷயங்களையும் பொறுப்படுத்தி எப்படி நடத்துவார், ஒவ்வொன்றையும் பார்த்து 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 வருகிற மணமகள் மருமகள் எப்படி இருப்பா, என்ன குணம் படைத்தவளா இருப்பா, என்ன படிச்சிருப்பா, எல்லாத்தையும் நல்லா பழகுவாளா, அவருடைய குணாதிசயங்கள் எப்படி, பிறருக்கு நன்மை செய்வாளா, நம்மையும் நன்றாக பார்த்து கொள்வாரா என்கிற பலவிதமான யோசனைகளையும் செய்துதான் அந்த குமாரனுக்கு திருமணத்தை செய்து வைப்பார்கள். அப்படித்தான்
பரலோக ராஜ்யமும் நம்மை தேர்ந்தெடுக்கும். ஒரு சாதாரண திருமணத்திற்கே இவ்வளவு தேவைப்படும் பொழுது பரலோக ராஜ்யத்திற்கு போக எவ்வளவு தேவைப்படும் என்று நிதானியுங்கள். 3வது வசனம். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். இப்போ கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வரச் சொல்லும்படி தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புறாரு. ஆனா கல்யாணத்துக்கு வர்றதுக்கு ஜனங்கள் மனசு இல்லாம இருக்காங்க. 4வது வசனம். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். மறுபடியும் வேற ஒரு ஊழியக்காரர் அனுப்புறாரு, வேலைக்காரர் அனுப்புறாரு. அனுப்பிச்சு எல்லாம் ஆடு மாடு கோழி எல்லாம் அடிச்சாச்சு, எல்லாம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழைக்கிறார். 5வது வசனம். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். கல்யாணத்துக்கு போகாம ஒருத்த வயலுக்கு போயிட்டான், இன்னொருத்த வியாபாரத்துக்கு போயிட்டான். 6வது வசனம். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். யாரு சொல்ல வந்தாங்களோ, வாங்க கல்யாணத்துக்குன்னு கூப்பிட வந்தாங்களோ, அவங்கள பிடிச்சு கொலை செஞ்சிடறாங்க. 7வது வசனம். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அந்த வேலைக்காரங்களை கொலை செஞ்சோடனே ராஜாக்கு பயங்கரம் கோபமாயிருச்சு. மறுபடியும் தன்னுடைய படைகளை அனுப்பி அப்படி கொலை செஞ்சவங்களுடைய அவங்களையும் அழிச்சு அவர்கள் இருந்த ஊரையும் அழிச்சிடுறாரு. 8வது வசனம். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். அப்ப ராஜா அங்கலாய் போட சொல்றாரு, நான் இவ்வளோ விருந்து பண்ணி வச்சிருக்கேன், ஆடு அடிச்சிருக்கேன், கோழி அடிச்சிருக்கேன், மாடு அடிச்சிருக்கிறேன், கொடுத்த கன்று அடிச்சிருக்கேன், இத்தனையும் பண்ணி கல்யாணத்துக்கு வாங்கன்னு அழைச்சா, எல்லாம் ரெடியாகி வாங்கன்னு அழைச்சா, அழைச்ச ஜனங்கள் நான் யாருக்கெல்லாம் கூப்பிட்டனோ அவங்கெல்லாம் அந்த விருந்துக்கு தயாரா இல்லை. அப்படித்தான் பரலோக ராஜ்யமும் அவ்வளவு விருந்த சாதாரண ராஜாவே இவ்வளோ தடபுடலா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, பரலோக ராஜ்யம் நமக்கான விருந்தை எப்படி தயார் பண்ணியிருக்கு யோசனை பண்ணி பாருங்க. இங்க ராஜா வீட்டில் பிரியாணி வேகுது, ஒரு இடத்துல சிக்கன் 65 ஃப்ரை ஆயிட்டு இருக்குது, காலையிலேயே உங்களுக்கு சிக்கன் 65 ஞாபகப்படுத்துகிறேன், பிரியாணி ஞாபகப்படுத்துகிறேன், தயிர் பச்சடி ஞாபகப்படுத்துகிறேன், நல்லா கேரட் அல்வாவை ஞாபகப்படுத்துகிறேன், இன்னும் பாயசம், இன்னும் பலவிதமான ஐட்டங்கள். விருந்துக்கு போனால் என்ன இருக்கும்? ஐஸ்கிரீம் இருக்கும், இன்னும் குல்கந்த் இருக்கும், இன்னும் என்னென்னலாமோ இப்போ வர்ற விருந்துகள் எல்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கு. அப்படி இவ்வளவு வெஜிடபிள் சாலட்டு, ஃப்ரூட்ஸு, என்னென்னமோ இப்போல்லாம் கொடுக்குறாங்க ஒரு விருந்துக்கு போனால்.
அப்போ பரலோக ராஜ்யம் எப்பேற்பட்ட விருந்த நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கும் பாருங்க. நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்க்கறக்கே பயங்கரமா இருக்கு. சாதாரண ஒரு நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய ஆளு வீட்டுக்கு போனாலே, கல்யாணத்துக்கு போனாலே பயங்கர தடப்படலாம் இருக்கும். அப்போ ஒரு ராஜா வீட்டுல எப்படி இருக்கும்? அதே இயேசு ராஜா வீட்டுல மேல பரலோகத்துல நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்ம போனா, அந்த விருந்துக்கு நம்ம போனா எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கும். முந்தானத்து நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். நல்லா ஒரு பெரிய மண்டபத்தில் நல்லா ஒரு கோடீஸ்வரர் வீட்டு கல்யாணம். அவ்வளவு ஜாம் ஜாம் நடக்குது கல்யாணம். அவ்வளவு ஜனங்கள், அவ்வளவு விருந்து ஏற்பாடுகள். இந்த வயலின் ஒரு பொண்ணு வாசிச்சுக்கிட்டே இருக்கு. பாட்டு பாடுறதுக்கு பதிலாக அந்த வயலின்லயே அந்த பாட்டை பாடிட்டு இருக்கு. அப்படியே எல்லாம் விருந்தா இருக்கு சுத்தியும். இங்க ஸ்டார்ட் பண்ணா ஒரு பாதி வரைக்கும் தான் போக முடியும். அதுக்குள்ள பிளேட் நிறைஞ்சிருது. மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் போனா இன்னொரு காவாசி தான் போக முடியும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை சுத்தி வந்தா தான் அத்தனையும் சாப்பிடவே முடியும். அப்பேற்பட்ட விருந்து. அப்போ எவ்வளவு மேன்மையா பரலோக விருந்து இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. இயேசு ராஜா இருக்கிற வீட்டுக்கு நம்ம போனோம்னா எவ்வளவு விருந்து ஏற்பாடாயிருக்கும். அதை நினைக்கிறக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குல்ல. அடுத்த வசனம் வாசிப்போம். 9வது வசனம். அப்போ விருந்து கலைச்சவங்கள வரல. ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அப்ப ராஜா என்ன பண்றாரு? யாரும் வரல, பரவாயில்ல, நீ போய் வழியில யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ராஜா தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புறாரு. வழியில யாரா இருக்கோம், இவங்க வரலின்னா பரவாயில்ல, இவங்கெல்லாம் அதுக்கு தகுதி இல்லாதவா போனாங்கன்னு அங்கலாய்க்கிறாரு போன வசனத்துல. அதனால தகுதி இல்லாம இருப்பாங்க பாரு, அவங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, வழியில யார் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கல்யாண விருந்துக்கு ராஜா மறுபடியும் ஆள் அனுப்பி வர சொல்றாரு. 10வது வசனம். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. ஏற்கனவே அவ்வளோ பத்திரிக்கை அடிச்சு, அவ்வளோ கிராண்டா எல்லாம் பண்ணி, ஆடு அடிச்சு, மாடு அடிச்சு, கோழி அடிச்சு, எல்லாம் அடிச்சு யாரும் வரல. கூப்பிட்டாலும் ஒருத்தன் வயலுக்கு போயிட்டான், ஒருத்தன் வேலைக்கு போயிட்டான். கடைசியில வழியில போய் கூப்பிட்டாங்க, எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. அந்த செகண்ட்ல போய் கூப்பிட்டவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. இப்பொழுது கல்யாண வீடு நிறைஞ்சு காணப்படுது. அப்படிதான் பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு போறக்கு எல்லா ரூட்டும் தெரியும், எல்லா வழிகளும் நமக்கு தெரியும். ஆனா போறக்கு மனசு இல்லை. போறக்கு நம்ம விருப்பப்படுறது இல்லை. பரலோக ராஜ்யத்துல விருந்து தயாரா இருக்கு. அங்க போனா நல்லா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், நமக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம அதுக்கு போறக்கு உண்டான முயற்சிகளை நம்ம எடுக்கிறது இல்லை. அவரு இயேசு ராஜா, வாங்க வாங்க வாங்க, நான் கண்டடிச்சிருக்கேன், கொளுத்த கண்டடிச்சிருக்கிறேன், உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன், பொரிச்ச மீனை வச்சிருக்கேன், வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. நமக்கு அதுக்கு போறக்கு மனசு வர்றதில்லை. அதனால நமக்கு போறக்கு மனசு வராதங்காட்டி நம்மளை விட கீழே இருக்கிற ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிச்சுக்குவாங்க. அவரு வழியருகே போய் அவருடைய வேலைக்காரரை அனுப்பிச்சு
ஊழியக்காரர் நினைச்சு இவங்க வரலினா பரவாயில்ல, இவங்களை நான் இவ்வளோ ஏற்பாடு பண்ணேன், இவங்களுக்கு பத்திரிக்கை அடிச்சு கூப்பிட்டேன், வெத்தரவாக்கு வச்சு கூப்பிட்டேன், இவங்க யாருமே வரல, இவங்களை வரவேற்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருந்தேன், ஆனா இவங்க யாருமே வரல, அதனால வழி அருகே யார் இருந்தாலும் சரி அவங்களே யாரு விருப்பப்படுறவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருங்க, பரலோக ராஜ்யம் நிரம்பட்டும் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை மற்றவங்களை சுதந்திரிக்க வச்சிருவாரு. ஸோ யாரும் பரலோக ராஜ்யத்தை அசட்டை பண்ணாதீங்க. அங்க போறதுக்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தி நம்ம போறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கணும். நம்ம இயேசுனுடைய 10 கட்டளைகளை கடைபிடிச்சோம்னா கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துல நமக்கு இடம் கிடைக்கும். அதுதான் பத்திரிக்கை. அந்த 10 கட்டளைகள் தான் பத்திரிக்கை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பத்திரிக்கை, இன்விடேஷன், மேரேஜ் இன்விடேஷன். அந்த 10 கட்டளைகள் தான். அந்த 10 கட்டளைகள்ல நம்ம பாதியாவது கடைப்பிடிச்சா கூட, 5வது கடைப்பிடிச்சா கூட ஆண்டவர் மீறி 5 கடைப்பிடிக்க நமக்கு உதவி செய்வார். நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து அவரே நமக்கு விருந்த கொடுப்பார். நாமும் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கலாம். நமக்கு பின்வரும் சந்ததியும் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும். நம்ம சொர்க்கத்துக்கு போனோம்னா, நம்முடைய வாழ்நாட்கள் முடிந்து நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னா, பூமியில வாழுகிற நாட்கள்ல நம்ம நன்மை செய்யறவங்களா இருக்கணும். 4 பேத்துக்கு நன்மை செய்யறவங்களா இருக்கணும். நல்லது பண்றவங்களா இருக்கணும். நல்ல காரியங்களை செய்யணும். இயேசு வெறுத்த காரியங்களை செய்யாம புறக்கணிக்கணும். அப்போ நம்மளும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். நம்ம போயிட்டோம்னா நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாரும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க. நம் பின்வரும் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நம்ம பிள்ளைகளுக்குன்னு சேர்த்து வைக்கிற சொத்து அதுதான். God bless you.